Welcome to Electrical Brains. In this session we are going to discuss about a topic on systems of internal wiring and some concepts about earthing. So systems of internal wiring அப்படினா இப்போ நம்மள வந்து internal wiring முதல்ல நம்மளோட domestic wiring வந்து நம்ம வந்து இதல மென்ஷன் பண்றோம். So whenever we are doing a domestic wiring we need to know about our Indian electricity rules. Okay, so இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இடத்துக்கு ஒரு நியூ பில்டிங்னாலும் சரி இல்ல ஒரு வீட்டுக்கு நம்ம வயரிங் பண்ணாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் நமக்குன்னு சில எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வயரிங் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் என்னென்ன வயரிங் ரூல்ஸ் இருக்கு, ஓகே, அண்ட் என்ன சிஸ்டம் ஆஃப் வயரிங் பண்ணணும் அண்ட் என்னென்ன இன்டர்னல் வயரிங் டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் பற்றி பார்க்கணும். ஓகே, we all know that what is voltage. It is a electric potential measured in volt. Okay, that is difference in electric potential is measured in volts. Okay, so ஏதோ ரெண்டு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில போகிற ஒரு இதுதான் என்னது வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இதில் வந்துட்டு இப்போ வோல்டேஜுங்கும் போது என்னென்ன க்ரைட்டீரியாலாம் அதில் வருது அப்படின்னா தட் இஸ் low voltage, okay, and medium voltage, high voltage and extra high voltage. So இந்த lines எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஓகே, low voltage line இருக்கு, medium voltage line இருக்கு, high voltage line இருக்கு and extra high voltage lines இருக்கு. ஓகே, ஸோ low voltage line அப்படின்னா வோல்டேஜ் வந்து நார்மலாக 250 volts exceed ஆகல அப்படின்னா that is called as a low voltage line. Okay, normal conditionல 250 volts அது cross பண்ணல அப்படின்னா that is called as a low voltage line. Okay, இப்போ medium voltage line அப்படின்னா that is 650 volts அது வந்து என்ன பண்ணிருக்காது cross பண்ணாது, that is called as a medium voltage line. Okay, and next one is a high voltage line அப்படின்னா that is 22 kV. ஓகே, நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே அதோட ஃபேக்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 22 kV வந்து இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்படின்னா தட் இஸ் கிரேட்டர் தென் 22 kV. ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா இதை மாதிரி கண்டிஷன்ஸை வந்து என்ன பண்ணணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, தட் இஸ் இன் டியூரிங் நார்மல் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வோல்டேஜ் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நம்பர் ரூல் 28. ஓகே, அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் ரூல் அப்படின்னா ரூல் 30. ரூல் 30 வந்து என்ன அப்படின்னா சர்வீஸ் லைன் அண்ட் அப்பரேட்டஸ் ஆன் கன்சியூமர்ஸ் ப்ரெமிசஸ். அதாவது நம்ம கன்சியூமர்ஸ்னால் யார் நம்ம தான். ஓகே, ஸோ நம்ம சைட்டில் இருக்கிற சர்வீஸ் லைனும் அதோட அப்பரேட்டஸும் எது மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சர்வீஸ் லைன் அப்படின்னா அதில் வந்து எல்லா எலக்ட்ரிக் சப்ளை லைன்ஸும் அதில் வந்து பாஸ் ஆகும். ஓகே, wires, fittings, okay, and what are the apparatus we are having. ஓகே, இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா நம்மளோட ரூல் 30ல தான் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த apparatus எல்லாமே வந்து நம்ம டேமேஜ் இல்லாமல் தட் இஸ் டு அவாய்ட் டேஞ்சர், ஓகே, எலக்ட்ரிக் ஷாக்ஸ்லேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பிளேஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது எல்லாமே இந்த சர்வீஸ் லைன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சர்வீஸ் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, இந்த சர்வீஸ் லைன் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தட் இஸ் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது, ஓவர் ஹெட் சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த கன்சியூமர் ப்ரெமிசஸ் வி ஹாவ் டு டிட்டர்மைன். ஓகே, நம்மளோட இடத்துக்கு தக்கன நம்ம என்ன சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறத நம்ம டிபெண்ட் பண்ணி தான் அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் அந்த சர்வீஸ் கனெக்ஷன் லைன்ஸ் வந்து ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணியிருக்கணும் நம்ம. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம கன்சியூமர் வந்து எல்லா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கட் அவுட் ஆன் கன்சியூமர்ஸ் ப்ரெமிசஸ். ரூல் நம்பர் 31 இஸ் கட் அவுட் ஆன் கன்சியூமர் ப்ரெமிசஸ். ஸோ வாட் இஸ் திஸ் கட் அவுட் அப்படின்னா நம்மளோட மெயின்ஸையும் ஓகே அண்ட் ஆல்சோ நம்மளுக்குள்ள சர்வீஸ் லைன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கட் அவுட். ஓகே, ஸோ இந்த கட் அவுட்ஸில் வந்து ஒவ்வொரு கண்டக்டர்லேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சர்வீஸ் லைன்ஸ் இருக்கும் அண்ட் அதில் வந்து எர்த்தடு கண்டக்டர்ஸும் இருக்கும், அன்எர்த் நியூட்ரல் கண்டக்டர்ஸும் இருக்கும்.
ஓகே எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும் எத்தனை நியூட்ரல் கண்டக்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு இந்த ரெண்டு கண்டக்டர்ஸுமே இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு எர்த் கண்டக்டர்ஸும் நம்ம கன்சூமர் ப்ரெமிசஸில் வச்சுருவாங்க ஓகே ஸோ எர்த்திங் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் ஓகே ஸோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த கட் அவுட் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபயர் ப்ரூஃப் கட் அவுட்ஸாக இருக்கணும் ஓகே இஃப் இன்கேஸ் இஃப் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வருது அப்படின்னா இந்த கட் அவுட் வந்து ஃபயர் ஆகாததுக்கு தக்கன உள்ள ஒரு ப்ரூஃபிங் கெப்பாசிட்டியோட அது வந்து இருக்கணும் அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு கன்சியூமருக்கு ஓகே ஒரு காமன் சர்வீஸ் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் எல்லா கன்சியூமர்ஸுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி போட்டு இண்டிபெண்ட் கட் அவுட் பாயிண்ட் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தங்க ப்ரெமிசஸ்க்கு செப்பரேட் கட் அவுட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆகிருக்கும் ஓகே தட் இஸ் ரூல் நம்பர் 31 அண்ட் வாட் இஸ் ரூல் நம்பர் 46 அப்படின்னா பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்ஸ்டாலேஷன் அதாவது நம்மளோட இன்ஸ்டாலேஷன் நம்ம கன்சியூமர் ப்ரெமிசஸில் வந்து பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்கணும் ஓகே ஒரு சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சப்ளையர் வந்து அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் பீரியாடிக் இன்டர்வல்ஸில் டெஸ்ட் பண்ணணும் ஓகே டெஸ்ட் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா நம்ம அது வந்து என்ன பண்ணலாம் டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆக்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் இஃப் இன் கேஸ் இது இப்போ வந்து பெரிய இன்ஸ்டாலேஷன்ஸ்னு வச்சுக்கோங்க தட் இஸ் மைன் ஃபீல்ட்ஸ் ஆயில் ஃபீல்ட்ஸ் ரயில்வேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே அண்ட் இப்போ வந்து சப்ளையர் வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே தே ஷுட் ஹாவ் டு இன்ஸ்பெக்ட் ஓகே இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்குள்ள ப்ரெமிசஸ்னாலும் சரி இல்லை பெரிய பெரிய மைன் ஃபேக்ட்ரிஸ்க்கு போகிறாங்கனாலும் சரி அங்கெல்லாம் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டாக வந்து சப்மிட் பண்ணணும் ஓகே ஸோ பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் ஓகே அண்ட் ஆல்சோ இந்த இன்ஸ்பெக்ஷன் வராங்களே அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா that is depending upon the cases okay இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா that is paid by the central government if it is paid by the state government it will be paid by state government okay இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஓகே இப்போ ஏதாவது ஒரு கன்சியூமர் சைடில் ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபீஸ் வந்து டேட் ஸ்பெசிஃபைடு பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும் அந்த ஃபீ நோட்டீஸ் வந்ததும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும் பே பண்ணிடணும் ஓகே இஃப் இன்கேஸ் நம்ம பே பண்ணல அப்படின்னா தே ஆர் ஹேவிங் த ரைட் டு டேக் ஆக்ஷன் ஆன் அஸ் ஓகே தட் இஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் டிஸ்கனெக்ஷன் ஓகே பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இருக்குது இஃப் எலக்ட்ரிசிட்டி பில்க்குன்னு ஒரு ஃபீ நோட்டீஸ் கொடுத்துருவாங்க நம்ம அதுக்குள்ளே பே பண்ணல அப்படின்னா தே வில் கம் அண்ட் டிஸ்கனெக்ட் இட் சேம் ப்ரொசீஜர் ஓகே and next one is testing of consumers installation so இப்போ நான் வந்து ஒரு பே பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும்னா ரெசிப்ட் வந்துடும் ஓகே ஸோ இப்போ வந்து புதுசாகவே ஒரு இன்ஸ்டாலேஷனே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ புதுசாக என்னோட ஒரு வீட்டுக்கு வந்து நான் 3 phase வயரிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ தட்ஸ் a நியூ இன்ஸ்டாலேஷன் ஓகே ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்குள்ளே ரூல்ஸ் படி எழுதி கொடுக்கணும் ஓகே ஸோ எழுதி கொடுத்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் ரீகனெக்ஷன் ஓகே அந்த 6 months ஒரு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா 6 monthsக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் அண்ட் ஆல்சோ பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் அவங்க வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு செக் பண்ணணும் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து செக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து செக் பண்ணும்போது நம்மளோட கன்சியூமர் சைடில் வந்து இஃப் தெர் இஸ் எனி நெகட்டிவ் சைட் ஓகே அவங்க வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுக்க மாட்டாங்க if it's not installation வந்து கொடுக்கலாம் there is no any queries இல்ல ஓகே இன்ஸ்டாலேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க ஓகே பட் அவங்க கொடுக்குற இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் கன்சியூமர் சைட் இட் ஷுட் பி a very safety one okay so before installing in a consumer sites என்ன பண்ணணும் they have to test and install okay and next one rule number 54 declared voltage of supply to consumer okay so அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நம்மளுக்குள்ள லோடுக்கு தக்கன கன்சியூமர் சைடில் வந்து சம் வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த வோல்டேஜ் படி தான் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து அது அவங்க சப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு அதிகமாக வோல்டேஜ் தேவைப்படுது. ஓகே, ஸோ என்னோட டிக்ளேர்ட் வோல்டேஜ்லேருந்து எனக்கு அதிகமாக வோல்டேஜ் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிட்டன் பெர்மிஷன் மாதிரி அவங்கள்ட்ட எழுதி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரிட்டர்ன் பெர்மிஷன் மாதிரி எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எனக்கு அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த சாங்ஷன் லெட்டர் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து கூட்டிக்க முடியாது. ஓகே, என்னோட லோடு கொடுத்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் வோல்டேஜ் வந்து நானே இது பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இதே இது இப்போ லோ வோல்டேஜ் லைன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் லோ வோல்டேஜ் அண்ட் மீடியம் வோல்டேஜ் லைன்ஸ் அப்படின்னா எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் பை ப்ளஸ் 5% வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேர்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே இது மீடியம் அண்ட் ஹை வோல்டேஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்படின்னா 12.5%க்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீலிங் ஆஃப் மீட்டர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு சப்ளையருக்கு வந்து 1 or more சீல்ஸ் வந்து கொடுப்பாங்க, சீலிங் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எந்த கட் அவுட்னாலும் சரி எந்த மீட்டர்னாலும் சரி. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சீல்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, கன்சியூமர் ப்ரெமிசஸில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த பர்சன் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த சீல் பண்ண மீட்டர்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இந்த கன்சியூமர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறவங்க இப்போ நம்மளுக்குள்ள மீட்டர்ஸு எல்லாம் நம்மளோட சேஃப்டிக்காண்டி சீல் பண்ணி கொடுத்துட்டு போன பின்னா நம்ம வந்துட்டு அதில் சீலிங்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ கன்சியூமர்ஸ். ஸோ இது மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, and next one is rule number 57, that is for meters and maximum demand indicators and other apparatus on consumers premises. ஸோ இது மாதிரி எந்த ஒரு மீட்டர் நம்ம கன்சியூமர் ப்ரெமிசஸில் இருந்தாலுமே ஓகே இட் ஷுட் பி கிவ் அ கரெக்ட் ரீடிங். ஓகே, இதில் வந்து லிமிட் ஆஃப் எரர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா இட்ஸ் லெஸ் தென் 3%. ஓகே, இப்போ 3%க்கு அதிகமாக எனக்கு எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த 3%க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அக்யூரசி ஆஃப் 1/10 ஆஃப் ஃபுல் லோட். ஓகே, அக்யூரசி வந்து எப்படி இருக்கணும், 1/10 ஆஃப் ஃபுல் லோட் டு ஃபுல் லோட் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம மேலே சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நோ லோட் கண்டிஷனில் எந்த மீட்டருமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. சரியா, அண்ட் ஆல்சோ எவ்ரி சப்ளையர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் அப்பரேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து வெதர் ப்ராப்பராக அதுக்கு வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணியிருக்கோமா, டெஸ்டிங் பண்ணியிருக்கோமா, ரெகுலேஷன் பண்ணியிருக்கோமாங்கிறது எல்லா ஃபேக்டர்ஸுமே என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகே, ஸோ பிஃபோர் இஷ்யூயிங் டு த கன்சியூமர் இதெல்லாம் என்ன பண்ணிடணும், சர்வீஸ் செட்லேயே என்ன பண்ணணும், இன்ஸ்டாலேஷனில் நம்மளுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, and next one is rule number 77. So rule number 77 என்ன அப்படின்னா clearance above ground of the lowest conductor. ஓகே, இப்போ வந்து கண்டக்டர் வந்து நம்ம எபவ் கிரவுண்டுக்கு மேலே வைக்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஸோ அதோட ஹைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது ஓவர் ஹெட் லைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் லோ அண்ட் மீடியம் வோல்டேஜஸ் வந்து 5.8 meters. ஓகே, ஹை வோல்டேஜஸ் அப்படின்னா 6.1 meters. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அக்ராஸாக இருக்கணும். ஓகே, இந்த கண்டக்டர் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு அக்ராஸாக வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள மீடியம் அண்ட் லோ வோல்டேஜ் லைன்ஸில் 5.8 meters, ஹைட் வந்து 6 meters. ஹை வோல்டேஜ் லைன்ஸ்னால் 6 meters. இப்போ இதே இது அலாங் எனி ஸ்ட்ரீட். ஓகே, ஸ்ட்ரீட்டுக்கு அக்ராஸாக வைக்கணும்னா இது ஸ்ட்ரீட்லேயே சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் 5.5 meters. ஓகே, அண்ட் ஃபார் ஹை வோல்டேஜ் லைன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5.8 meters. ஓகே, இல்லை நான் வந்து ஸ்ட்ரீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து லோ மீடியம் அண்ட் ஹை வோல்டேஜ் லைன்ஸ் அப்படின்னா 4.6 meters இருக்கணும். ஓகே, தட் இஸ் 11,000 volts வரைக்கும் அது வந்து என்ன பண்ணிக்கலாம் 4.6 meters பேர் பண்ணிக்கலாம்.
ஓகே இப்போ இன்சுலேட்டட் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 4 meters. ஓகே above 11,000 volt அப்படின்னா that is 5.2 meters. ஓகே இதே இது இப்போ எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜஸ் போடுறோம் அப்படின்னா it should not be less than 5.2 meters. ஓகே ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கிரவுண்டில் லோயஸ்ட் கண்டக்டரோட பொசிஷன். ஓகே அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் வோல்டேஜ் லைனை போட்டு இது வந்து செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன்று இப்போ பில்டிங் ஃபார் லோ வோல்டேஜ் அண்ட் மீடியம் வோல்டேஜ் லைன்ஸ் அண்ட் சர்வீஸ் லைன்ஸ்க்கு அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஓப்பன் பால்கனி, ஓகே வரண்டா ரூஃப் இல்லை ஓப்பன் ரூஃப் வைக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து பில்டிங்கில் வந்து எவ்வளோ இதுக்கு லைன் பாஸ் பண்ண போகுது அப்படின்னா இட்ஸ் கிளியரன்ஸ் ஆஃப் 2.5 meters. ஓகே வெர்டிக்கல் கிளியரன்ஸ் வந்து 2.5 meters. இதே ஹரிசாண்டல் கிளியரன்ஸ் அப்படின்னா 1.2 meters. ஓகே எதுக்கு அப்படின்னா ஓப்பன் ரூஃப். இப்போ சில வீட்டிலலாம் வந்து நம்ம வந்து ஓப்பன் ரூஃப் வைக்க போகிறோம், பால்கனி வைக்க போகிறேன், ஓப்பனாக வைக்க போகிறேன் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் கிளியரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், தட் இஸ் 2.5 meters. ஓகே இதே இது என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஹரிசாண்டல் கிளியரன்ஸ். ஓகே ஹரிசாண்டல் கிளியரன்ஸ்னால் 1.2 meters. ஓகே இதே இது இப்போ பிச்டு ரூஃப் கவர்டு ஏரியாவில் அப்படின்னா வெர்டிக்கல் கிளியரன்ஸ் வந்து 2.5 meters, அதே ஹரிசாண்டல் கிளியரன்ஸ் வந்து 1.2 meters இருக்கணும். ஓகே ஸோ இந்த ஹரிசாண்டல் கிளியரன்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த வெர்டிக்கல். ஓகே தட் இஸ் வெர்டிக்கல்லேருந்து அதோட மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து விண்ட் ப்ரெஷருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் நம்பர் 87 என்ன அப்படின்னா தட் இஸ் லைன் கிராசிங் ஆஃப் ஆர் அப்ரோச்சிங் ஈச் அதர். ஓகே தட் இஸ் லைன் கிராசிங். இப்போ வந்து டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸு நிறைய கேபிள் லைன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து க்ராஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது மாதிரி லைன்ஸ்லாம் நம்மளுக்குள்ள ஓவர் ஹெட் லைனில் க்ராஸ் ஆகுது அப்படின்னா இட் ஷுட் பி இன் அ நோட்டீஸ். ஓகே அதாவது அந்த ஓனருக்கு வந்து ஓவர் ஹெட் லைனில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க வந்து அந்த நோட்டீஸ் கிடைச்ச 21 days என்ன பண்ணிடணும், அதுக்கு அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணிடணும். ஓகே இப்போ இதே இது ஓவர் ஹெட் லைன் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன் வீட்டோட க்ராஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்டரிங் போட்டு என்ன பண்ணிக்கலாம், அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே இல்லை அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து 21 days ரிசிப்ட் தான். ஓகே ஸோ இஃப் 21 days ரிசிப்ட்டுக்குள்ளே அவங்க வந்து அதை ரெக்கவர் பண்ணல அப்படின்னா கார்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ரைட் ஆங்கிளில் பிளேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லைன் கிராசிங்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ வாட் இஸ் கார்டிங் அப்படின்னா தட் இஸ் கார்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி கிராசிங் நடக்கிற இடத்துல இது மாதிரி கார்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த கார்டிங்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நிறைய போஸ்ட்டில் பார்த்தாலே தெரியும், இப்படி இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ கார்டிங். ஓகே ஸோ இது வந்து எல்லா கார்ட் வயருமே வந்து கண்டினியூட்டி வந்து ப்ரோக்கன் ஆகாமல் ப்ரோக்கன் ஆகிற இடத்துல இந்த கார்ட் வயர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே அண்ட் இந்த கார்ட் வயர் வந்து வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா should not be less than 635 kgs. ஓகே should not be less than 635 kgs. ஓகே அண்ட் ஆல்சோ இது வந்து எதால் மேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் iron or steel, galvanized iron or steel. ஓகே இது வந்து கார்ட் வயர் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லை கிராஸ் கனெக்டட் சிஸ்டம் ஆஃப் கார்ட் வயர்ஸ். ஓகே கிராஸ் கனெக்ஷன்ஸ் வரும்போது மேக்ஸிமம் நம்ம கார்ட் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே இதே இதில் வந்து இப்போ லைன் கிராசிங் ட்ராலி வயர்ஸ்னு இருக்குது. ஓகே ஸோ இப்போ லைன் கிராசிங் ட்ராலி வயர்ஸ் அப்படின்னா அந்த ட்ராலி வயர்ஸ் ஓடும்போது கார்டரிங் வந்து சில கண்டிஷன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணும். ஓகே ஸோ அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ட்ராலி வயர், ஓகே 2 கார்ட் வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஒரு ட்ராலி வயர், ஓகே ட்ராலி வயர் வந்து கீழே இருக்குது, 2 கார்டரிங் வயர் இருக்குன்னா it should be placed at equal distance of 20 centimeters. Okay it should be placed at equal distance of 20 centimeters. ஓகே இப்போ 2 ட்ராலி வயர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே இந்த 2 ட்ராலி வயர்ஸோட மினிமம் 0.6 centimeter இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் 40 centimeters. ஓகே அப் டு 40 centimeters யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட் வயர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் 20 centimeter 20 centimeter. ஓகே இது வந்து ஒரு ட்ராலி வயர் யூஸ் பண்ணும்போது இது 2 ட்ராலி வயர்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகே ஸோ இப்போ இதில் வந்து 3 ட்ராலி வயர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே 3 ட்ராலி வயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப் டு 1.2 centimeter வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து வேரி பண்ணிக்கலாம்.
ஓகே, இல்லை அப்படின்னா நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பீம் ஷேப்பில் நான் வந்து என்னோடய ட்ராலி வயர்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி செட்டப் வந்து 2 சைடும் வரும். ஓகே, பீம் ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு 0.6 மீட்டர்ஸ், இங்கே ஒரு 0.6 ட்ராலி வயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர், அது மாதிரி இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர். ஓகே, கொடுத்து இதையும் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா ஓவர் 1.2 மீட்டர். ஸோ இந்த மாதிரி வயர்ஸோட கண்டிஷன்ஸை பொறுத்து நம்மளோட கார்ட்ரிங்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் இன் 1956. நம்ம வந்து பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வயரிங் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் மெத்தட்ஸ். ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளோட வயரிங் டயக்ராம்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் வந்து இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி தியரட்டிக்கலாக ஓரியன்டாக ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு இதுக்குன்னு சில எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இதை பார்த்தாலே ஒரு லைனில் இருந்து நம்மளுக்கு எத்தனை இது போயிருக்குங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் மெத்தடும் இருக்குது, மல்டி லைன் வயரிங் மெத்தடும் இருக்குது. ஓகே, இது வந்து நான் சிங்கிள் லைன் மெத்தட் வந்து இப்போ ஒரு லைன் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஓகே, இதில் 2 ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் போயிருக்கு, 3 ஸ்விட்சுக்கு ஒரு 2 லேம்ப் போயிருக்கு, அண்ட் ஆல்சோ ஒரு ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டருக்கு போயிருக்கு. ஓகே, இது சிங்கிள் லைன் டயக்ராம். ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து என்னது, நம்மளோட சிங்கிள் லைன் டயக்ராம். இதே இது இப்போ மல்டி லைன் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்குள்ள வயர்ஸை வந்து பாருங்கள். ஓகே, இதுவும் பாருங்கள், 2 லேம்ப்பு, ஒரு ஃபேன் இருக்குது, ரெகுலேட்டர் இருக்குது. இதே டயக்ராம் தான் இதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, பட் அது வந்து மல்டிலைன் வயரிங்கும் போது நம்மளோட ஸ்விட்ச் போர்ட்லேருந்தே அதோட கனெக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட வயர்ஸை பொறுத்து ஓகே நம்மளோட சிங்கிள் லைன் அண்ட் மல்டிலைன் வயரிங் வந்து நகும் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதே இது சிங்கிள் லைன் வயரிங் அப்படின்னா சிங்கிள் லைன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கும், அப்படி ஸ்லாண்டிங்கில் ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ சிங்கிள் லைன் வயரிங் அண்ட் மல்டி லைன் வயரிங் மெத்தட்னு இருக்குது. ஸோ இந்த வயரிங் மெத்தட்ஸில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ரெப்ரசன்டேஷனுக்காண்டி வயரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வயரிங் சிஸ்டம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம் அப்படின்னா there are 3 types of wiring system. One is joint box wiring system, looping in system, and this is a tree system. Okay, tree type wiring system. So joint box system அப்படின்னா இப்போ நம்மளோட joint box நாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்கும்போது நிறைய பைப்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு ஜாயிண்ட் பாக்ஸ் வச்சு நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஜாயிண்ட் பாக்ஸ் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் நியூட்ரல் வயர் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் நியூட்ரல் வயர் எடுத்துகிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்விட்சுக்கும் லேம்புக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் போர்ட் கனெக்ஷன்ஸில் வந்து என்ன ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் T ஜாயிண்ட் யூஸ் பண்ணி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வர கனெக்ஷனை வந்து நான் T ஜாயிண்ட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் ஜாயின்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாயிண்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜாயிண்ட் பாக்ஸஸ். ஓகே, ஒவ்வொரு லேம்பும் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னா 240 வோல்ட். ஓகே, அண்ட் இது வந்து இண்டிவிஜுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஒரு லேம்ப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்த லேம்பை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இந்த லேம்ப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த லேம்பை இது அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜாயின்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே அதுவும் ஸ்பெஷல் ஜாயிண்ட் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் கண்டினியூட்டியை வந்து அது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இதே இப்போ நம்ம வந்து ஜாயின்ட்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இஃப் ஐம் யூஸிங் மோர் நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஓகே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எந்த ஜாயிண்டில் ஃபால்ட் வந்து இருக்குங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆயிடும், டிஃபிகல்ட்டாக ஆகிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து ஃபால்ட் வந்து வராத இருக்கிறதுக்கு ஜாயிண்ட் பாக்ஸ் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஏதாவது ஃபால்ட் வந்துட்டு அப்படின்னா இப்போ நான் கம்மி நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ட் எங்கே இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூப்பிங் இன் சிஸ்டம். இந்த லூப்பிங் இன் சிஸ்டம் பண்ணுறதுல மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
ஓகே, இதில் வந்து எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம மெயின் வயர்ஸ்லேருந்து டைரெக்டாக எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ ஜாயின் பாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வயர்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து வயர் கனெக்ஷன் எடுக்கும். பட் இந்த டேப்பிங்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வயர்ஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக எந்த வயரிங்குமே எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதனால இதில் வந்து நம்மளுக்கு ஜாயின் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இதில் வந்து என்ன இன்னொரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னா ஜாயின் பாக்ஸஸில் வந்து நம்மளுக்கு வயர்ஸ் வந்து கம்மியாக ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இதில் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் வயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லூப்பிங் இன் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ரீ சிஸ்டம். ட்ரீ சிஸ்டம் அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ளாட்டோ ஏதோ இருக்குது. ஓகே, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்குது. ஓகே, தட்ஸ் மெயின் போர்டு இருக்குது, மெயின் ஹவுஸ் போர்டு இருக்குது. ஸோ மெயின் டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்டில் இருந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு வயரிங் கொடுக்க போகிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் அ சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ 4 அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இங்கே வந்து ஒரு 4 சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு கொடுத்துருக்கேன். ஸோ 4 ஃப்ளோருக்கும் வந்து எனக்கு 4 சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தேவைப்படும். ஆனால் அந்த சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு எதுலேருந்து வயரிங் கனெக்ஷன் போகும்னா மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து போகும். ஓகே, சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹோம்ஸுக்கு எல்லாம் சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து கனெக்ஷன் போகும். அது மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ஸில் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த போர்ட்லேருந்து கனெக்ஷன் போகும். தேர்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுக்கெல்லாம் இதுலேருந்து கனெக்ஷன் போகும். ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து. ஸோ இதை மாதிரி ஒரு மெயின் போர்ட்லேருந்து கனெக்ஷன் எடுத்து, ஓகே, ஒரு போல் பாக்ஸ்லேருந்து கனெக்ஷன் எடுத்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மெயின் போர்டு கொடுக்கும். மெயின் போர்ட்லேருந்து சப்சிடரி போர்டில் கொடுக்கும். சப்சிடரி போர்டில் இருந்து நம்ம எங்கே கொடுக்கும், ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரீ சிஸ்டம் ஆஃப் வயரிங். ஓகே, ஸோ மெனி சப்சர்க்யூட்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் என்ன ஆகும் வரும். ஓகே, these are the major types of wiring system. Okay, so next one is what are the internal wiring types we are having. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடுனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் எனி பில்டிங் ஏரியா, ஃபேக்ட்ரிஸ் எதுலனாலும் நம்ம சம் மெத்தட்ஸ் ஆஃப் வயரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் வயரிங்கும் போது என்னது, வீட்டுக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பில்டிங் கொடுக்குற கனெக்ஷன்ஸ் தான் என்னது அப்படின்னா தட் இஸ் இன்டர்னல் வயரிங் டைப்ஸ். ஓகே, ஸோ அப்படி இன்டர்னல் வயரிங் டைப்ஸ் வந்து தட் இஸ் கால்ட் அஸ் அ டொமஸ்டிக் வயரிங். ஓகே, டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வயரிங். அப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் வயரிங் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா these are all about 5 main types of wiring. Okay, cleat wiring, okay, wooden casing and caping wiring system, okay, lead sheath wiring system, tough rubber system wiring system, conduit wiring system, that is surface conduit and concealed conduit. Okay, so இதில் இப்போ cleat wiring அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு 2 cleats இருக்குது. ஓகே, that is cleat with 2 grooves and cleat with 3 grooves. Okay, so இந்த method of wiring வந்து என்ன wiring அப்படின்னா that is the cheapest method of running wires. ஓகே, நம்மளுக்குள்ள one of the simple method. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா that is a simple method of wiring, cleat wiring. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த வயரிங் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரி லைட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது, ஏதோ ஒரு ட்ரை பிளேசஸில் இல்லை ஏதோ ஒரு டெம்ப்ரவரி லைட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னா சாரி அந்த இடத்துல க்ளீட் வயரிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த க்ளீட் வயரிங் வந்து எப்படி இருக்கும், இந்த சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா இன்சுலேட்டட் கேபிள்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இன்சுலேட்டட் கேபிள்ஸ் வந்து இந்த வயரிங் சிஸ்டம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த க்ளீட்ஸ் வந்து 2 பார்ட்ஸில் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆஃப் பீஸ் அண்ட் கேப். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன க்ளீட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன், தட் இஸ் 2 க்ளீட்ஸ். 2 grooves யூஸ் பண்ணுறது வந்து என்னது 2-way க்ளீட். 3 grooves யூஸ் பண்ணுறது வந்து என்ன க்ளீட் 3-way க்ளீட். ஓகே, அண்ட் இந்த க்ளீட்ஸ் வந்து இப்படி உட்டன் ப்ளக்ஸ் வழியாக தான் என்ன ஆகும்னா உட்டன் வால்ஸில் தான் இது வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, வயரிங் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உடன் வால்ஸில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ போட்டு அது வந்து என்ன பண்ணிக்கலாம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த க்ளீட் வந்து 60 சென்டிமீட்டர். ஓகே,
ஒரு சாகுன்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க வாட் இஸ் சாகிங்னு. ஸோ அந்த சாக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி கேபிள்ஸில் நம்ம வந்து க்ளீட் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ்க்கு இன்டர்வல்ஸில் இது வந்து என்ன பண்ணியிருக்கணும், ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு க்ளீட்டு, ஓகே, இது ஒரு க்ளீட், இது ஒரு க்ளீட், இது ஒரு க்ளீட். ஸோ இந்த க்ளீட்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் அட் எவ்ரி 60 சென்டிமீட்டர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஓகே, 60 சென்டிமீட்டர்ஸ்க்கு இடையில இந்த க்ளீட்ஸ் வந்து பேஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிரும், சாகிங் நடக்கும். ஓகே, வாட் இஸ் சாகிங் அப்படின்னா, தட் இஸ் இந்த ஒரு தொய்வுன்னு சொல்லுவோம்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ சாகிங். இப்படி இந்த க்ளீட் வந்து இப்படி ரெகுலராக ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒயர் வந்து அப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ சாகிங். ஓகே, இப்படி சாக்னா இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த ஒயரிங் க்ளீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஷார்ப் பென்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த க்ளீட் ஒயரிங்கோட லைஃப் வந்து எவ்வளோ அப்படின்னா, தட் இஸ் ஆஃப் 5 years. ஓகே, டெம்பரரி லைட்டிங் தான் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நம்ம வந்து இந்த ஒயர்ஸ் க்ளீட் ஒயரிங் பண்ணும்போது நம்ம வந்து வாலோட டைரெக்டாக அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற அவாய்ட் காண்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இதை சுற்றி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேஸ் பைப்ஸ்னாலும் சரி, ஒரு வாட்டர் ஃப்ளோவும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, ஷார்ட் பென்ஸ் அவாய்ட் பண்ணும். ஒரு 1 க்ரூவில் 2 ஒயர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஒரு க்ரூவில் ஒரு ஒயர் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, அது மாதிரி இது வந்து ட்ரை பிளேசஸ்க்கு தான் சூட்டபிள். ஸோ ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஒயரிங் வந்து என்ன பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் உடன் கேசிங் அண்ட் கேப்பிங் ஒயரிங் சிஸ்டம். ஓகே, ஸோ உடன் கேசிங் அண்ட் கேப்பிங் அப்படின்னா இதில் இருக்கு பாருங்கள், இந்த கேசிங் அண்ட் கேப்பிங். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ வி ஷேப்டு கேசிங். ஓகே, இட்ஸ் அ வி ஷேப் கேசிங். இந்த க்ரூவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த கேசிங் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் இன் லோ வோல்டேஜ் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன்ஸில் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லோ வோல்டேஜ் லைன்ஸ்க்கு கேசிங் அண்ட் கேப்பிங் ஒயரிங் சிஸ்டம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, ஸோ கேசிங் அண்ட் கேப்பிங் ஒயரிங் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எங்கே அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா, that is in a low voltage lines, and இதோட grooves வந்து எப்படி இருக்கும், V shaped grooves you are using. Okay, and also இதில் வந்து different ஒவ்வொரு groovesல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா opposite polarity வச்சு தான் place பண்ணணும். ஓகே, இந்த கேசிங் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி இப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் வச்சு place பண்ணுவோம். that is called as a casing. ஓகே, இந்த வயரிங் சிஸ்டமை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கேசிங் செஞ்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த இதை பிளேஸ் பண்ணிடுவோம், இந்த வயரிங் சிஸ்டம். ஸோ தட் ரெக்டாங்குலர் டைப் இஸ் கால்ட் அஸ் அ கேசிங். ஓகே, இது வந்து வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு அவுட்டர் ஏரியா வந்து என்னது, கேப்பிங். ஓகே, ஸோ இந்த கேப்பிங் வந்து நம்ம கேசிங் கூட என்ன பண்ணிடுவோம், நல்லா டைட் பண்ணி வச்சிடுவோம். Okay, with the help of screws we are going to tight. Okay, இது வந்து எதால பண்ணிருப்போம் அப்படின்னா உடன் கேசிங்னால டீக் வுட். ஓகே, டீக் வுட்னால இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட சைஸ் வந்து நம்மளுக்குள்ள அக்கமடேஷனை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து ட்ரை பிளேசஸில் தான் யூஸ் பண்ணும். இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் அ டேம்ப் பிளேசஸ். டேம்ப்னா வெட்டாக இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ண முடியாது, ட்ரை பிளேசஸில் தான் யூஸ் பண்ணும். ஓகே, இதில் வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ வுட்டுனால நம்ம வார்னிஷிங் அடிச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லாங் லைஃப் இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா நீட்டாக நம்ம கேசிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட் ஷீட் வயரிங். ஸோ இந்த லெட் ஷீட் வயரிங் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து ஆசிட்ஸோ அல்கலிஸோ இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து செட் ஆகாது. பிகாஸ் இதுலேயே வந்து என்ன இருக்குது, லெட் கண்டென்ட் இருக்கிறனால ஆசிட்ஸ் அண்ட் அல்கலிஸ் இருக்கிற இடத்துல இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதில் வந்து அவுட்டர் கவர் வந்து மேட் ஆஃப் அலாய்.
ஓகே, ஸோ இது வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸ் டு த வுடன் பேட்டன். ஓகே, ஸோ ஒரு வுடன் பேட்டன் இருக்கிற இடத்துல இதை வந்து நம்ம ஜாயிண்ட் கிளிப்ஸ் ஒரு லிங்க் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து அதாவது கிளிப்ஸ் வந்து எவ்வளோ இன்டர்வல்ஸில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா the clip should be placed at a regular intervals of 10 centimeters. ஓகே, இதோட கிளிப்ஸ் வந்து என்னது 10 centimeter இன்டர்வல்ஸில் பிளேஸ் பண்ணோம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா that is 15 centimeter. ஓகே, சாரி, கிளிப்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் பிளேஸ் பண்ண ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10 centimeter, வேரஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 15 centimeters. ஓகே, ஸோ இந்த லெட் ஷீட் வந்து நம்ம வந்து பைப்ஸ்க்கு வழியாக தான் இந்த கேபிள்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், இந்த வயரிங் வந்து பண்ண முடியும். ஓகே, சின்ஸ் திஸ் இஸ் த கேபிள். ஓகே, ஸோ சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த கேபிள் வயரிங், இந்த டைப் ஆஃப் வயரிங் வந்து. ஓகே, ஸோ இதில் வந்து வேறு என்ன இருக்கும், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஆசிட்ஸ் ஒரு ஆல்கலிஸ் இந்த மாதிரி எடுத்துக்கு இது செட் ஆகாது. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பைப் வழியாக போட்டு இதை வந்து சீலிங்கில் இல்லை வால்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து இந்த லெட்டை யூஸ் பண்ணுறதுனால இதோட எர்த்திங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, ஸோ ஷார்ப் பெண்டிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் lead sheath wiring. Next one is tough rubber TRS or CTS wiring, that is cap tire sheathed wiring. Okay, cap tire sheathed wiring, tough rubber sheath wiring. ஸோ இது வந்து ஜாயிண்ட் கிளிப்ஸ், இது வந்து லிங்க் கிளிப்ஸ். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்து லோ வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு நல்லாவே செட் ஆகும். ஓகே, பட் இந்த வயரிங் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கிற சன்னு வெயில்னாலும் சரி மழைக்குனாலும் சரி இது வந்து என்ன ஆகாது, இது பண்ண முடியாது. பட் இது வந்து டஃப் ரப்பர் ஷீட் வயரிங்கிறதுனால நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் இந்த டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இப்போ எனக்கு எங்கெல்லாம் டேம்ப் ஏரியாஸ்ல இந்த வயரிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, டஃப் ரப்பர் ஷீட் ஆர் கேப் டயர் ஷீட் வயரிங் வந்து லோ வோல்டேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதிகமான வெயில் இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து இதில் வந்து டஃப் ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற இடத்துலையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் என்ன பண்ணிடணும், கிளிப்ஸ் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல்னால் நம்மளுக்கு வந்து 10 centimeter டிஸ்டன்ஸில் போடணும், வெர்டிக்கல்னால் 15 centimeter டிஸ்டன்ஸில் நம்ம அதை போட்டு கிளிப்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உடன் பிளக்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உடன் ஸ்க்ரூஸ் வந்து 75 centimeter அதிகமாக போயிடக்கூடாது. அண்ட் இந்த பேட்டனோட வித்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து 30 mm வைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 wires யூஸ் பண்ணோம். 19 mm வித் எடுக்கிறேன் அப்படின்னா 3 wires யூஸ் பண்ணோம். ஓகே, இதே இப்போ 25 mm வைடில் எடுக்கேன் அப்படின்னா 4 wires யூஸ் பண்ணணும். Okay, so this is a tough rubber sheathed wiring or cap tire sheath wiring. And next one is a conduit wiring. Okay, so conduit wiring வந்து 2 types இருக்கு. ஒன்று வந்து surface conduit. Okay, conduit நாலே pipes. Another one is a concealed conduit. Okay, so இந்த surface conduit wiring வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா low voltage and also for medium voltage installations. Okay, low voltage and medium voltage installationsல இந்த சர்ஃபேஸ் கான்டியூட் வயரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இது வந்து கேபிள்ஸ்க்கு நடுவில் பாஸ் பண்ண போகிறதுனால பிவிசி கேபிள்ஸ் ஆர் வேரியபிள் இன்சுலேட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து குட் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் பிகாஸ் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபயர். ஓகே, இது வந்து பைப்ஸ்க்கு வழியாக பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, ஸோ இந்த பைப்ஸ்க்கு வழியாக ஸ்டீல் வயர் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிஷ் வயர். ஓகே, ஸோ பைப்ஸ்க்கு இந்த கேபிள்ஸ் வந்து அந்த பைப்ஸ்க்கு இடையில வந்து பாஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டீல் வயர் வச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிஷ் வயர். ஓகே, இந்த பைப்ஸ் வந்து நம்மளுக்கு வேரியபிள் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 mm to 75 mm வரைக்கும் இது வந்து வேரியபிளாக
இருக்கு. ஸோ டிபெண்டிங் அப்பான் த சைஸ் அண்ட் ஏரியா வி கேன் ஃபிக்ஸ் த கான்டியூட். ஓகே, ஸோ இந்த வயரிங் சிஸ்டம்ஸ் வந்து நார்மலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி டைப்ஸில் தான் இருக்கும். ஓகே, வயரிங் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி பைப்ஸ் போட்டு கொடுக்குற வயரிங் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் கான்டியூட். ஓகே, சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ இது எல்லாத்தையுமே டைட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் கிளிப்ஸ்னாலும் சரி உடன் ப்ளக்ஸ்னாலும் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதே இது இப்போ இந்த கான்சீல்டு கான்டியூட் வயரிங் அப்படின்னா நம்ம வந்து பிஃபோர் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பர்டிகுலர் இந்த ஏரியா கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்பில்ட்டாக ஒரு வயரிங் கொடுப்போம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ கான்சீல்டு வயரிங். வெளியே தெரியாமல் வயரிங் கொடுக்குறது வந்து என்னது அப்படின்னா கான்சீல்டு வயரிங். ஸோ இது வந்து என்ன இருக்கும்னா வெளியே நம்மளுக்கு வயர்ஸே தெரியாதனால இட் கிவ்ஸ் அ நீட் appearance. Okay, so in the concealed conduit wiring is otherwise called as a resist conduit wiring. Okay, this concealed conduit wiring is called as a resist conduit wiring. ஓகே, இப்போ நியூ ஹவுஸ்னாலும் சரி நியூ பில்டிங்னாலும் கெட்டும் போது இந்த வயரிங் வந்து நம்ம வெளியே தெரியாமல் கொடுக்குறது வந்து பார்க்க அழகாக இருக்கும். பட் இதில் வந்து என்ன இது இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து வெளியே தெரியாத மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுனால நம்மளால் இமீடியட்டாக ஃபால்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ உள்ளே வந்து ஏதாவது கேபிள் டேமேஜ் இருந்தாலும் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் இன்டர்னல் டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம்ஸ். ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் பற்றி அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக், ELCB கேபிள் ட்ரே பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.